குருப்பியோ நமக. அன்பான நேர்களே, இந்த பதிவில் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க போகிறது, வருகின்ற காலம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இந்த ஆச்சாரியார் உங்களோடு பகிர்கிறேன். அதர்வ வேத முறையில் ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு அப்படின்னா, முயற்சியோட சேர்ந்த கவனம் கொண்ட ஒரு கணக்கு அது. அதுதான் சூரிய சந்திரனை வைத்து. இப்ப இந்த பதிவில் சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, சிம்மம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் கிரகங்களின் தலைவன் சூரியன் அப்படி சொல்லலாம். ஏன்னா கிரகங்களின் தலைவனே சூரியன் தான். சூரியன் இல்லையே எந்த ஒளியும் இல்லை. இது ஒரு நீங்க கணக்கு வச்சுக்கிடலாம். எதுக்கு? மற்ற ராசிக்காரால விட சிம்ம ராசிக்கு ராசியின் அதிபதி சூரியன், ஒளி பொருந்திய கிரகம். இதுதான் உங்க ராசிநாதன். அப்போ சிம்ம நடை போட்டு சிகரத்தில் ஏறுகின்ற ராசி, அசால்ட்டான ராசி, தன்னம்பிக்கையான ராசி, விடா வெற்றி ராசி, அரசியல்ல ஆளுமை ராசி, ஆளுமை கிரகத்தின் ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆளுமை என்பது உங்களுக்கு பிடிக்கும். அரசியல்ல பெருங்கொண்ட வெற்றி அடைஞ்சிட்டு இருப்பீங்க, இப்பவும் இருப்பீங்க. ஒரு ஆளுமை, ஒரு தொழில் செய்தாலும் நீங்க முக்கியமான சீட்ல உட்கார்ந்துருப்பீங்க. சரி, இப்ப இந்த மாதம் கிரகங்களின் சூழ்நிலை என்ன? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி. அப்போ 2ஆம் இடம் கன்னி அப்படின்னா கன்னிக்கு அதிபதி புதன். நீங்க எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, 3ஆம் இடத்துல புதனும் உங்க ராசியாதிபதியும் சேர்ந்திருக்காங்க. ஆனா மறையிறாங்க. எப்படி மறையிறாங்க? 2ஆம் இடங்கிறது சுகம், தனம். இதை நீங்க இது பண்ணிக்கங்க. அப்போ 10ஆம் இடங்கிறது தொழில். இங்கதான் நீங்க ஒன்ன கவனிக்கணும். ஜீவனக்காரகன் உங்க ராசியை பார்க்கிறாரு. யாரு ஜீவனக்காரகன்னா? யாரு? சனி பகவான். இந்த பார்வை வேற உங்களுக்கு இருக்கு. சரி, சுக்கிரனும் 10ஆம் இடத்துக்குள்ள இருக்கிற குருவும் நேர்கொண்ட பார்வையில பார்க்கிறாங்க. இது பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எதுல வெற்றி அடைய போறீங்க? உங்களுக்கு தனம், பணத்தை தருகின்ற புதன் பகவானை உங்க ராசிநாதன் கட்டிப்பிடித்து கூட்டு சேர்த்து கொண்டார். அப்படிதான் கணக்குல எடுத்துக்கிடணும். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல மறையக்கூடாது. புதனும் சூரியனும் ராசிநாதனும் மறைஞ்சிட்டாரு, தனக்காரகன் புதனும் மறைஞ்சிட்டாரு, மறையக்கூடாதுன்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. வேத முறையில எப்படி தெரியுமா கணக்கு? எப்படி கணக்கு அப்படின்னா, சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்து தனக்காரகன் புதனை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்தில் மறைந்திருக்கிறார், 3ஆம் இடத்தில். இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிடணும். அப்போ இந்த இடத்துல எதற்காக மறைந்தார் அப்படின்னா, அங்க தொழில் தனக்காரகன் 10ஆம் இடத்துல. அதே போல ஜீவனக்காரகன் உங்களை பார்க்கிறார். இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க 2 பேரும் உங்க பார்வையை அதிகப்படுத்தி செல்வ நிலையை பெருக்குவதற்காக உங்க ராசிநாதன் தனக்காரனை கூட்டிக் கொண்டு 3ஆம் இடத்தில் இருக்க. இப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். அப்ப சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே, பெருங்கொண்ட கோடிகளில் பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு, கோடிகளில் லட்சங்களில் பணம் வருவதற்குண்டான இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு. நிறைய
செலிபிரிட்டிஸ்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அரசு கொண்ட அரசாங்க பதவிகளில் பெரிய பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு, சாதாரண பணியில் இருந்தாலும் கூட பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த மாசத்துல இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க எடுக்கணும். ஜீவனம் வலுவா இருக்கு, தொழில் வருவா இருக்கு, தொழில் காரகனும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்து அதிபதியும் நேர்கொண்ட பார்வையில் பார்க்கும்போது சுகத்துக்கு தடை இல்லை, பணத்துக்கு தடை இல்லை. ராசிநாதன் தனக்காரகனோட ஒன்று சேர்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்க நடதான். சிங்கம் சிங்க நட. அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்க என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா, அரசியல் முயற்சி எடுக்கலாம், ஆளுமைக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம், வெளிநாட்டு தொடர்புகளில் ஒப்பந்தம் போடலாம், வெளிநாடுக்கு சென்று வரலாம், ஆன்மீக பயணம் போகலாம். ஆன்மீக கிரகத்தின் அதிபதியே உங்களுடைய ராசிநாதன் தான், சூரியன் தான். இதெல்லாம் நீங்க ஒன்றோடு ஒன்று கணக்கிட்டு பார்த்தா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சிறப்பு, ஆண்களுக்கு அதீத சிறப்பு. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு செல்வ நிலை உயர்கின்ற நிலை, நட்பு வட்டாரம் பெறுகின்ற நிலை, வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்கின்ற நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படி இருக்கு. நீங்க நினைக்கலாம் மறைவு ஸ்தானத்துல போயிட்டு புதனும் ராசிநாதனும் மறைஞ்சிருக்கிறாங்க, நாங்க எப்படி அப்படின்னு. தனக்காரகன் குரு உங்களை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல. இதை நீங்க யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது பெரிய வெற்றி. அப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, செலவுகள்லாம் பெரிய லெவலில் கொண்டாடி பெரிய கல்யாண நிகழ்ச்சியெல்லாம் சுப நிகழ்ச்சியெல்லாம் சர்வசாதாரணமாக செய்வீங்க. பணம் கைகளிலே அதிகமாக புழங்குகின்ற மாதமாக இருக்கிறது. சிறு சிறு தொழிலாளிகளுக்கு நல்ல சம்பள உயர்வு, நல்ல வருமானம் இருக்கு. விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பதோ அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதோ பெருங்கொண்ட வெற்றி இருக்கு. அதை கவனத்தில் எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்கின்ற காலமும் இருக்கிறது. நிறைய பேருக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. சொந்த பந்தங்கள்லாம் உங்கள்கிட்ட பணம் கேட்கக்கூடிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்களா? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பாதை, இப்போ நீங்கள் அடாவடித்தனமான ஒரு பார்வையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் ரவுடிசம் ஆயிடுவீங்க. ஒரு அசால்ட்டான பேச்சு, ஒரு அதிகார தோரணையெல்லாம் தானாக வந்துடும். சிம்மராசிக்குன்னே அது உண்டு. அப்போ தொழிலுக்குள்ள விடாமுயற்சியோடு இருக்கிறவாளுக்கு பெரிய லாபம், வியாபாரத்தில் இருக்கிறவருக்கு நல்ல லாபம், கூட இருக்கிறவங்களை தட்டி கொடுத்து செல்லக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாசத்துல பெரிய வெற்றி இருக்கிறது. சரி, எங்க நீங்க கவனமா இருக்கணும்? அது ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க கவனமா இருக்கணும்? குழந்தைங்கள் விஷயத்துல கவனமா, சின்ன சின்ன குழந்தைங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய பெற்ற தாய் தந்தையருடைய உடல் நலத்துல கவனமா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கவனம் செலுத்தி நீங்கள் கரெக்டான விடாமுயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய வெற்றி காத்திருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் எப்படி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிங்க நட தான், சிங்கம்தான், குறைபாடே இல்லை, நல்லா இருக்கு. கஷ்டப்படுகின்ற சிம்மராசி கூட சூட்சுமத்தை கடைபிடித்தால் பெரிய வெற்றி பெறலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்ஞ்சு கஷ்டப்படக்கூடிய நபர், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா ஜீவனக்காரகன் வேற உங்கள் ராசியை பார்க்கறதுனால எல்லா விதத்திலும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. தாய் மாமன் மச்சுனன் இவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். பெரியவங்களாக இருந்தால் மதிப்பு கொடுத்து போயிடுங்க, சின்னவங்களாக இருந்தால் தட்டி கொடுத்து போயிடுங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இந்த காலத்தை சரியான முயற்சிகளையும் விடாத தன்னம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றியும் லாபமுமே இந்த மாதம் இருக்கிறது, தீமை கிடையாது என்று சொல்லி, இதே போல இனியும் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்கள்.